ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்கு. சத்துணவு துறையை பற்றின அப்டேட். ஸோ சத்துணவு துறையின் வேலைவாய்ப்புக்காக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு குட் நியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷனை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அரசு சம்மந்தமான அனைத்து விதமான வேலைகளும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சத்துணவு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ 2025ஓட அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆன்லைனோட அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் ஓகேங்களா. இதோட ஃபார்ம் எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க ஊர்ஜகமாக சொல்லியிருக்காங்க. சத்துணவு அமைப்பாளர் தான் ரெக்யூப்மெண்ட் இப்போ நம்மளுக்கு தேவைப்படுது. இதில் நிறைய புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நம்மளோட லிங்க் பார்த்திங்கன்னா www.tn.gov.in அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் 2025க்கு இதில் தான் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. ஸோ இதில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. டிஎன் சத்துணவு அமைப்பாளர் 2025 ரெக்யூப்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இந்த வெப்சைட் போனீங்கன்னா தான் உங்களுக்கு எடுக்க முடியும். அண்ட் தென் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ப்ராசஸ் டு அப்ளை ஆன்லைன் ஃபார் சத்துணவு அமைப்பாளர் ஓகேங்களா. என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கலாம். சேல்ரி டீட்டெயில்ஸுமே இதில் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியானா நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி 10th பாஸ் அப்படிங்கிறதும் தெரியும். அப்ளிகேஷன் ஃபீ என்டையர்லி ஃப்ரீ அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ஆன்லைன் மூலம் தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும், செலெக்ஷன் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், நேரடியாக தான் இருக்கும். அண்ட் தென் சேல்ரி டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. இதோட ரெக்யூப்மெண்ட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 38 மாவட்டங்கள் வரையாகவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 9000+ வேக்கன்சிஸ் இருக்குது. எக்ஸாக்டாக அவங்க அதையுமே கணக்கெடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளர் ஓகேங்களா. சத்துணவு அமைப்பாளர் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேட்டகரிஸில் நிறைய பேர் வராங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மகளிருக்கு முன்னுரிமை அதிகமாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்மளுக்கு இந்த கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊனமுற்றோர் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட க்ரைட்டீரியாஸ் எல்லாமே என்ன தேவைகள் இருக்கோ அது கரெக்டாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாமல் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 8900 வேக்கன்சிஸ் இருக்குது ஓகேங்களா. 8900 ஓகேங்களா. ஸோ இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது. கண்டிப்பாக யாரெல்லாம் தேவைப்படுதோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். குக் அசிஸ்டண்ட்டும் இதில் தேவைப்படும், அதாவது சமையல் அமைப்பாளர், சமையல் உதவியாளர் ஓகேங்களா. இதுதான் இந்த மோடு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைனில் அப்படிங்கும்போது நீங்கள் சத்துணவு துறையில் போய் கேட்குற மாதிரி இருக்கும். இதுவே ஆன்லைன் அப்படின்னா நான் சொன்ன வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்திங்கன்னா என்டையர்லி ஃப்ரீ, நாட் ரெக்வயர்டு ஓகேங்களா. ஸோ இதுக்கு அமௌண்ட் நீங்கள் எதுவும் பே பண்ணவே தேவை கிடையாது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் கம்பல்சரி 10th பாஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் ஓகேங்களா. நான் பாஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் சும்மா வெறும்னா சொன்னால் அதை தே வில் நெவர் அக்செப்ட். அந்த சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருக்கணும் ஓகேங்களா. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 to 45 சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ 18 to 45 அப்படிங்கும்போது ரிலாக்ஸேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு பிசி எம்பிசி என்ன நீங்கள் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். அண்ட் தென் சேல்ரி டீட்டெயில்ஸை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா 6000லேருந்து 12,000 வரலும் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் சேல்ரி 6 to 12 வரலும் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த கேட்டகரிஸ்க்கு இவ்வளோ தான் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ எக்ஸாம், ஃபைனல் லிஸ்ட். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு இன்டர்வியூ எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபைனல் லிஸ்ட்டு உடனே அனௌன்ஸ் பண்ணிப்பாங்க. அஃபீஷியல் வெப்சைட் www.tn.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் ஃபார்மும் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா.
ஸோ வந்துட்டு இந்த ரெக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அதிகமாக ஆட்கள் தேவைப்படுது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆல்மோஸ்ட் இயர்லி அனுப்ப வேண்டிய இந்த அப்டேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இப்போ தான் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9000 பீப்புள்ஸ் தேவைப்படுறாங்க சமையல் அமைப்பாளருக்கு. அதாவது 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து இந்த அளவுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் அவங்க நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் இது தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.